எல்லாருக்கும் வணக்கம். செந்தூர் வேலை அன்னதானத்தில் இன்றைக்கி ஒயிட் ரைஸு வெண்டைக்காய் புளிக்குழம்பு. இன்றைக்கி அதான் சாப்பாடு. இந்த பார்சல் கட்ட போகிறோம் இன்றைக்கி, அதனால கொஞ்சம் லைவாக போடுறோம். ஆமாம், எப்போ பார்த்தாலும் லைவில் இதெல்லாம் காட்டலை, பார்சல் கட்டுறதெல்லாம் நாங்கள் என்றைக்குமே காட்டலை. இன்றைக்கி அதான் காட்டுறோம். பார்சல் ஓடட்டும். நீ சொன்ன பேசு. நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் வெள்ளனே சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு 11 மணி ஆகும். இன்றைக்கி கொஞ்சம் வெள்ளனே எழுந்திரிச்சு சீக்கிரமாக செய்யணும் அப்படின்றதுக்காண்டி வெள்ளனே செய்கிறோம், சாப்பாடு செய்கிறோம், செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். மணி 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சுல, அதான் சரின்னு சாப்பாடு கட்டிட்டோம் சீக்கிரமாகவே. ரெடி 11 மணிக்கு தான் எடுத்து வீடியோ போடுறது. நேற்று எடுத்த வீடியோ தான் கலைஞ்சு போச்சு, அதனால தான் இன்றைக்கி இப்படி எடுக்கிறோம். அப்படி எடுத்து அழிஞ்சு போச்சு. எல்லோரும் நல்லா பொங்கல் கொண்டாடினீங்களா மக்களே? எல்லோரும் பொங்கல் நல்லா கொண்டாடுனீங்களா? இன்றைக்கி 3ஆவது நாள் ஆகி போச்சு. எல்லோரும் அவங்கவுங்க டியூட்டிக்கு கிளம்பி வைப்பாங்க. இதுதான் எங்கள் வேலை. பார்சலை கட்டி கொண்டு போய் ஒருத்த உட்காந்துருக்க எல்லாம் இவன் தான் கொண்டு போய் கொடுப்பான். காய் சொல்லு. இவன் தான் கொண்டு போய் பார்சலை கொண்டு கொடுக்குறது. நம்ம ஒரு நாள் கொடுக்குற வீடியோ போடணும்னு நினைக்கிறோம், போட முடியல. அது ஒரு நாளைக்கு போடுறோம். நிறையா செய்யும்போது மட்டும்தான் கொண்டு போய் கொடுக்குறத போட முடியுது. இப்படி கம்மியாக செய்யறத போய் கொடுக்குறத போட முடியல. அது ஒரு நாளைக்கு எடுத்து வீடியோ நாங்கள் போடுறோம். ஆமாம், இதுக்கெல்லாம் மூல காரணமே இவன் தாங்க. இந்த வீடியோ நாங்கள் இந்த சாப்பாடு போடுறது, இந்த சாப்பாடுக்கு வேண்டிய இது பண்ணுறதெல்லாம் உட்காந்து கடை அறக்கிருக்கேன் இவன் தான். அவனால் முடிஞ்ச அளவுக்கு பெருசாகலாம் எந்த வேலைக்கும் போகிறதில்லைங்க. ஆமாம், பாவம், அவனால் முடிஞ்ச அளவுக்கு உழைச்சி கொண்டு வந்து கொடுக்குறான். பாவம், அவன் கொஞ்சம் சரியில்லாத பையன்தான், மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மி. அது உண்மை தானே? உண்மையாக தான் சொல்கிறேன், பொய்யெல்லாம் இல்லை. உழைச்சி கஞ்சி குடிக்கணும்னு நினைக்கிற பையன் அவன். 10 பேருக்கு சாப்பாடு போகிறான்னா அதெல்லாம் பெரிய விஷயம் தானேங்க. அவைய வேலைன்னா என்ன வேலைன்னு பார்க்குறீங்க? கடலப்பருப்பு விற்கிறான் பஸ் ஸ்டாண்டில் போய் கடலப்பருப்பு விற்று அதில் 200 ரூபா 300 ரூபாய்க்கு ஓடும். அதில் வர வருமானத்தில் அவன் 10 பேத்துக்கு சாப்பாடு போடுறான். அதை நான் செஞ்சு கொடுக்குறேன், அவ்வளோதான். ஆனால் இதுக்கு முழு பொறுப்பும் காரணமும் இந்த பையன்தான். இவன் தான் எல்லாத்துக்கும் இந்த சாப்பாடு கொடுக்குறதுல அதுக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுக்குறது இவன் தான் வாங்கி கொடுக்குறான். நான் வீட்டிலேருந்து இதை சமைச்சு கொடுக்குறேன், அதுதான் என்னோடய வேலை.
நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது ஒரு 4 பேருக்கு அன்னதானம் போடுங்க. நாங்களாம் கடை அரிசி தான் போடலாங்க, ரேஷன் அரிசி தான் போடுறோம். உங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கும், எங்களுக்கெல்லாம் ரேஷன் கார்டு கூட கிடையாதுங்க. ரேஷன் கார்டு கூட கிடையாது. நாங்கள் விலைக்கு வாங்கி கிலோ 8 ரூபா மேனிக்கு வாங்குகிறோம். 8 ரூபாய்க்கு வாங்கி தான் நாங்கள் இந்த அரிசியை போடுறோம். இந்த அரிசியை வாங்கி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். எங்களாலே முடியும் போது உங்களால் முடியாது. ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு எப்படி ஒரு 20 அரிசி போடுவாங்க? டெய்லி ஒரு 20 அரிசி போட்டால் கூட போதுங்க. போட்டு உங்களால் வீட்டில் சும்மா இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், வேலைக்கு போகிறவங்க செய்ய வேண்டாம். வீட்டில் சும்மா உட்காந்துருக்கீங்க, டிவியை பார்த்துக்கிட்டு செல்லை நோண்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த இதை நீங்கள் பண்ணலாம். பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 பேர் பசி அமைச்சுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? நம்ம வவுறு நிறைஞ்சால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதோ அதேமாரி அடுத்தவங்க வவுறு நிறையும் போது நம்ம அதுக்கு எவ்வளோ சந்தோஷப்படுவோம். தயவு செஞ்சு அந்த உதவியை பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்க. யாருக்காச்சும் எத்தனையோ பேர் பசியோடு இருப்பாங்க, சாப்பிடாம. ரோட்டில் போகிறவங்களுக்கு அத்தனை பேருமே பிச்சை போட்டுறப்போ கிடையாது. அப்படியே போட்டாலும் என்ன 2 ரூபா 3 ரூபா போடுவாங்க. மிஞ்சி போனால் 10 ரூபா. அந்த 10 ரூபாய் வச்சவங்க என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஒரு சாப்பாடு செஞ்சு போட்டோன்னா கடையில் வாங்கினா 50 ரூபா 60 ரூபா ஆகும், 100 ரூபா கூட ஆகுங்க. இதுன்னா வீட்டில் செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்குன்னு சமைக்கிறீங்க, அதில் கூட 1 கிலோ போட்டு சமைக்க போகிறீங்க, அவ்வளோதான். பெரிய வேலையெல்லாம் இதெல்லாம் இருக்காது. நாங்கள் சிலிண்டர்லாம் வைக்கல, விறகடுப்பில் வச்சு தான் நாங்கள் கொஞ்சம் கொடுக்குறோம். சிலிண்டர்லாம் எங்கிட்ட கிடையாது. அடிப்படை வசதி எங்கிட்ட நிறையா கிடையாதுங்க. இருக்கும்போது அதாவது குறை சொல்லிக்கிறக்கூடாது. அப்படி இருந்துமே நாங்களாம் ஒரு ஊர் விட்டு ஊர் வந்து பிழைக்க வந்திருக்கோம். எங்களுக்கு இந்த ஊர் சொந்த ஊர், இந்த ஊர் கிடையாது. நாங்கள் ஊர் விட்டு பிழைக்க வந்திருக்கோம். பிழைக்க வந்த இடத்துல நாங்கள் இந்த அளவுக்கு பண்ணுறோன்னா அந்த ஐயாவோட அருள். எல்லாத்துக்குமே மூல காரணம் எங்கள் அப்பா தான். இந்த ஊருக்கு வரும்போது நாங்கள் யார் என்ன எதுவுமே தெரியாது. வீடு கொடுக்க கூட யோசித்தாங்க. சரிங்களா? அப்படிலாம் நாங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். என்ன செய்கிறது, ஏது செய்கிறது, என்ன வேலை பார்க்குறது, எப்படி பிழைக்கிறது அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கையில் தான் ஏதோ ஒரு புண்ணிய வேலை. அப்போ கூட எங்களுக்கு உதவி பண்ணான்னு சொன்னால் முருகன்ற பேர் உள்ளவங்க மட்டும்தான் வந்து எங்களுக்கு உதவி பண்ணாங்க. இந்த ஊருக்குள்ள வந்து முருகன்ற பேர் உள்ளவங்க தான் வந்து எங்களுக்கு ஒரு வழி காட்டினாங்க. அதுலேயும் முயற்சி பண்ணி நாங்கள் வந்தோம். அது எங்கள் நேரமோ என்னமோ அதுவும் இதாகலை. என்ன சரி, இப்போ இந்த 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 பழப்பு ஓடிக்கிட்டு இருக்குது. கடலப்பருப்பு விற்கிறாப்புல. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம். இது போதுங்க. ஆண்டவன் எனக்கு இது எங்கள் அப்பா இதுக்கு மேலே என்னை வழிபடுவார். நிச்சயமாக நான் நம்பிக்கையோடு இருப்போம். அந்த நம்பிக்கை என்ன விட மாட்டோம். எத்தனை சரி சரிங்க. இது அவ்வளோதான், எங்களால் முடிஞ்சதை சொல்லிட்டோம். எல்லாத்துக்கும் நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நீங்கள் 4 பேருக்கு உதவி பண்ணுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் மீண்டும் இன்னும் நாங்கள் மேலே மேலே போகிறதுக்கு அந்த முருகர் எனக்கு வழி விடுவார். இன்னும் நல்லது நாங்கள் பண்ணுவோன்ற நம்பிக்கை இருக்குது. இப்போ சிறுசாக பண்ணுற விஷயத்த பெருசாக எங்களை கொண்டு போய் நிப்பாட்டுவார். எவ்வளவோ விஷயத்தை தாண்டி நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இதையும் கொண்டு வந்து நிப்பாட்டுவார் நம்பிக்கையில் இருக்கோம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பண்ணிட்டேன். 8 நிமிஷம் தாங்க.